கடந்த ஆண்டு 25ல் புதுசாக ஒரு பிரச்சனையை திமுக கிளப்புது. ராமநாதபுரத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக எம்பி நவாஸ்கனி என்பவர் முதலில் இந்த பிரச்சனையை தொடங்குகிறார். அந்த மலையில் ஆடு கோழிலாம் பலியிடலாம், இஸ்லாமியர்களுக்கு அந்த உரிமை இருக்குன்ட்டு ஒரு சர்ச்சை லேசாக தொடங்குது. அந்த சர்ச்சை அப்படியே போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த நவாஸ்கனி எம்பி போய் அந்த மலை மேலே உட்காந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்ற ஃபோட்டோவை வேண்டுமென்றே வெளியிடுகிறார். இது வெளியிட்ட உடனே அப்படியே இது சர்ச்சையாக மாறுகிறது. இந்த சூழ்நிலையில் கார்த்திகை தீபம் வருகிறது. கார்த்திகை தீபம் வரும்போது அந்த மலையின் உச்சியிலேயே ஒரு தீபத்தூண் இருக்கிறது. அந்த தீபத்தூணில் இந்த ஆண்டு கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்துக்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவார்கள். இதை நம்ம பார்த்துருக்கோம். இது வழக்கம், பல கோவில்களில் இது வழக்கம். இந்த கோவில்லையும் இந்த தீபத்தூண் இருக்கிற இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு போய் வழக்கு தொடுக்கிறாங்க. இதற்கு முன்பு வரை இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வேறு ஒரு இடத்துல தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அந்த மலை உச்சியில் மேலே இருக்கிற இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு தான் இந்துக்கள் தரப்பில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீபத்தூண் மீது தீபம் ஏற்றலாம், தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். ரொம்ப அழகான தீர்ப்பு. அதில் என்னென்னா, இந்த இந்து புராணங்கள், ஆவணங்கள் இது எல்லாத்தையும் விரிவாக ஆராய்ந்து தீபத்தை ஏன் மலையின் உச்சியில் தீபத்தூணில் ஏன் ஏற்ற வேண்டும் என்பதற்கான காரணங்களை எல்லாம் அவர் விளக்குறாரு.